வசுந்தரா சாமர்த்தியமா காய் நகர்த்துறாப்பா. திட்டம் போட்டு ஆனந்த ஜெயிலுக்கு அனுப்பி காரியம் சாதிச்சுட்டா. நானும் எவ்வளவோ ஆனந்த் கிட்ட எடுத்து சொன்னேன், வேணாண்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கவே இல்ல. இப்போ அவன் வாழ்க்கைய அவனே அழிச்சுக்கிட்டான். அவன் தான் அப்படி போயிட்டான். நீயாவது என் பேச்ச கேட்டு ஒழுங்கா நடந்துப்ப, அந்த வசுந்தராவோட வலையில விழாம இருப்பேன்னு பார்த்தேன். இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடும் போல இருக்கு. ஏமா அப்படி நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே அவ நினைக்கிற மாதிரிலாம் மாறவே மாட்டேம்மா. எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். உங்க பேச்ச மீறி நான் நடக்கவே மாட்டேம்மா. எனக்கு வசுவை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வெறுப்பாதாம்மா இருக்கு. அவ முகத்தை பாக்குறப்பெல்லாம் அந்த வெறுப்பும் கோபமும் எல்லாம் மீறுதுமா. இன்னும் அவள் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன்னா அதெல்லாம் மீனாட்சிக்காக தாம்மா. ஏற்கனவே ஆனந்தம் இல்லாம மீனாட்சி ரொம்ப கஷ்டப்படுறாமா. மாசமா வேற இருக்கா. அவ மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே பேசுறதே இல்லம்மா. மத்தபடி வசு ஒரு நாள் என் பொண்டாட்டியா இந்த வீட்டுல வாழவே முடியாதுமா. அப்படி எந்த ஒரு எண்ணமும் என் மனசுல இல்லம்மா. ப்ளீஸ்மா என்ன நம்புங்கம்மா. அர்ஜுன், நான் பேசுறது, கோபப்படுறது, சண்டை போடுறது எல்லாமே ஓ நல்லதுக்காக தான்ப்பா. இந்த வயசுக்கு மேல எனக்கு என்னப்பா இருக்கு? என் வாழ்க்கையே நீங்க 2 பேரும் தான். ஒருத்தன் ஜெயில திண்டாடுறான், நீ வீட்டுல திண்டாடுற. உங்க 2 பேரோட திண்டாட்டத்துக்கும் வசுதான் காரணமா இருக்கா. ஆனா அவ நிம்மதியா இருக்கா. இப்ப நீயும் ஆனந்த் மாதிரி வசு பேச்சு கேட்டு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டனா உனக்கு என்ன கஷ்டம் வருமோ தெரியல. எனக்கு அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குப்பா. ஏற்கனவே யாரோ ரவுடி பசங்க உன்னை அடிச்சு போட்டு நீ படுத்த படுக்கையாயி இப்ப மறுஜென்மம் எடுத்து வந்திருக்க. மறுபடியும் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அத தாங்குற தெம்பு என் மனசுல இல்லப்பா. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். என்னடா அது கதையில வில்லனும் வில்லியும் அழுதா ஹீரோ ஹீரோயின் எல்லாம் என்ன பண்றதா? சும்மா சொல்லக்கூடாது. அம்மாவும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம நடிக்கிறாங்க. அதுலயும் இந்த அம்மா நடிப்புக்கு நடிகர் திலகம்னு பட்டமே கொடுக்கலாம் போல இருக்கே. அழாதீங்கம்மா. ஒரு நாளும் வசுவை என் மனைவியா ஏத்துக்கவே மாட்டேம்மா. என்ன முழுசா நம்பலாம். உங்க பேச்சையும் ஆசையும் மீறி நான் எப்பவும் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேம்மா. என்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ்மா. நம்புறப்பா. என் புள்ளைய நம்பாம வேற யாரு நான் நம்புவேன்? நான் உன்னை முழுசா நம்புறேன். அம்மா, அந்த வசுந்தரா இனிமேதான் அந்த அர்ஜுன் யாருன்னு முழுசா புரிஞ்சுக்க போறான். சரி அர்ஜுன், பார்த்து நடந்துக்கோ. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி. உன்னை வெளியில போசனா இங்க நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஐயம்மா, பின்னிட்டீங்க நீங்க. ஐயோ ஐயோ, உங்க பர்ஃபார்மன்ஸ பார்த்து நானே அப்படியே மிரண்டு போயிட்டேன்னா பாத்துக்கங்களேன். இந்த பாசமலர் படத்துல சாவித்திரி அழுததெல்லாம் பார்த்து நான் அசந்ததே கிடையாது. ஆனா நீங்க விட்டீங்க பாருங்க ஒரு நீலி கண்ணீரு. ஐயோ ஐயோ, நான் அசந்தே போயிட்டேன். பாட்டி, ஆத்தி, நான் என் பையன் கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கொழுப்புதான். இந்த வீட்ல உங்களுக்கு என்ன வேலை? அந்த வசுந்தரா என்ன பண்றான்னு பாக்குறது தானே? போங்க, போய் அந்த வேலையை முதல்ல பாருங்க. அதை விட்டுட்டு நானும் என் பையனும் என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு பாத்துட்டு இருக்காதீங்க. இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். போங்க. பாங்க பாங்க. ஒட்டி பாவி மகளே, பைத்தியமா நீ? என்ன அடிக்கிறது கை வாங்குற? ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சும்மாவா சொன்னாங்க? 2 வேளை கஞ்சி குடிக்க நான் என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கு. இனிமே நம்ம உழைச்சு, தமிழ்ல நமக்கு பிடிக்காத வார்த்தை அந்த உழைக்கிறது தான். நம்மளால அதெல்லாம் முடியாதுப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்.
காமிச்சிட்டல. நான் என்ன பண்ணேன்? ஏய், நீ என்ன பண்ணல? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் தான் பணத்தை கொடுத்தேன் போட்டு கொடுத்துட்டல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏய், எங்க அம்மா என்ன பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. இதுக்கு காரணம் நீதான். அர்ஜுன் சார், நான் என் வாயை திறந்து நீங்க தான் பணம் கொடுத்தீங்கன்னு எப்பயாச்சும் சொன்னேனா? இல்லையே. பாட்டியும் மேடமும் அவ்வளவு தூரம் பேசும்போது கூட பேசாம தானே இருந்தேன். ஏன் நீங்களே வந்து என்ன கழுத்தை புடிச்சு வெளிய போன்னு சொன்னப்ப கூட நான் உங்களை காட்டி கொடுக்காம தானே இருந்தேன். நான் நினைச்சிருந்தா உங்க பேரை நான் முதல்லயே சொல்லிருக்கலாமே. ஆனா நான் அப்படி பண்ணலையே. உங்களுக்கும் அத்தைக்கும் இதனால மனஸ்தாபம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அவ்வளோ பேச்சையும் தாங்கிட்டு பொறுமையா இருந்தேன். நீங்க தான் பணம் தந்தீங்கன்னு நான் சொன்னேனா? அந்த நேரம் பார்த்து மீனாட்சி அங்க வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா இப்பவும் நீங்க என்னையே தான் குறை சொல்றீங்க. போங்க போய் மீனாட்சியை கேளுங்களேன். ஏன் அந்த இடத்துல வந்து உண்மையை சொன்னேன்னு போய் கேளுங்க. போங்க. ஏய் ஏய், நில்லு. நீ என்ன சொன்ன? மீனாட்சிட்ட நான் கேட்கணுமா? இதுல தெரியுதுடி உன்னோட சாமர்த்தியம். எல்லாத்தையும் முதல்ல போய் அவகிட்ட சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா மீனாட்சி வந்து உன்னை காப்பாத்திடுவோம். மீனாட்சி ஒரு வார்த்தை சொன்னா இந்த வீட்ல யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் திட்டமிட்டு பிளான் பண்ணி தானே பண்ற. ஏற்கனவே என் தம்பி உனக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப எனக்குன்னு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான். அவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிக்கல முடிவு பண்ணிட்டியா? இன்னைக்கு மட்டும் எங்க அம்மா மட்டும் என்ன மன்னிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுண்டி. ஆனா இப்போ என்ன நம்புறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. தம்பி அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்கு. இதெல்லாம் அந்த முதலாளி அம்மா காதால கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சும்மா என்னையே குறை சொல்லாதீங்க. என் சூழ்நிலை அப்படி. நான் உங்களை ஏமாத்தி பணம் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. அதனால்தான் நான் மீனாட்சி கிட்டயே சொன்னேன். இத பயன்படுத்தி உங்களையும் மேடத்தையும் பிரிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. உண்மையிலேயே மீனாட்சி தான் எங்க அப்பா அம்மாவுக்கு உதவுறதுக்கு முன் வந்தா. நான் தான் உங்ககிட்ட கேட்டு பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அப்பவும் அவ அவங்களுக்கு உதவி பண்ணதா செஞ்சா. இந்த இடத்துல மீனாட்சி இல்ல. மேடமா இருந்திருந்தாலும் அர்ஜுன் சார் தான் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி இருப்பேன். ஏன்னா நான் எதையுமே மறைக்கணும்னு நினைக்கல. மீனாட்சி கிட்ட அப்ப கூட அர்ஜுன் சார் பணம் கொடுத்தாருன்னு தான் சொன்னனே தவிர, ஆனா அதுக்காக நீங்க போட்ட கண்டிஷன் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா மீனாட்சி உங்க மேல நிறைய பாசமும் மரியாதையும் வச்சிருக்கா. அது கெட்டு போயிடக்கூடாது. பத்தியா பத்தியா பத்தியா, உண்மை ஓவாயில இருந்தே வந்துருச்சு. என்ன உண்மை? என்ன காட்டி கொடுத்தேன்ற உண்மை. இதுல காட்டி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நான் எந்த தப்புமே பண்ணலையே அர்ஜுன் சார். நீ எந்த தப்புமே பண்ணல. என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணது தப்பு இல்ல. என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது தப்பு இல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சார் புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்றீங்க? எந்த பிரச்சனைய பேசினாலும் கல்யாணத்திலேயே வந்து நிக்கிறீங்க. அதையே சொல்லி காட்டி என் வாயை அடைக்கிறீங்க. எப்பவுமே அது நடக்காது அர்ஜுன் சார். ஏய் ஏய் நில்லு. என்ன எது பேசினாலும் எது பேசிக்கிட்டே இருக்க? அப்புறம் என்ன சார்? தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. தப்பு சரி நான் சொல்லுவாங்க. ஏய் ஏய் நீ சத்தம் போட்டு பேசாத. சார் 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 வேண்டாம் சார். சார் வேண்டாம். அடி அடி அப்படிதான் அடிபட்டுரு சார். அர்ஜுன் சார். ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. சார் சார் ப்ளீஸ் சார். சார் அடிங்க தம்பி. சார் 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 வேண்டாம் சார் ப்ளீஸ். ரத்தம். சார் 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 ப்ளீஸ் சார் வேண்டாம் சார். சார் ஸ்ட்ரெயின் ஆயிடும் சார். வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். ஸ்ட்ரெயின் ஆயிடுமா? ஏய் நீ பண்ண வேலைக்கு நீ பேசுன பேச்சுக்கு ஏய் வேண்டாம் சார். அர்ஜுன் சார் வேண்டாம் சார். அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார். சார் வேண்டாம். ஏய் வேண்டாம் சார். நில்லு. இங்க ஒருத்தி அடிபட்டு ரத்த கதறையில நிக்கிறேன். அத கொஞ்சமாவது கண்டுக்கிட்டீங்களா தம்பி? அப்படியே கண்டுக்காம போறீங்க. எப்படியோ அந்த வசுவுக்கும் தம்பிக்கும் சண்டைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன என் ராசியோ, யாரு சண்டை போட்டாலும் ஏன் மண்டதான் உடையுது.
சரி விடு. கடையநல்லூர் காந்திமதி, உன் வீர வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டி. தம்பி இவ்வளவு கோவமா பேசிட்டு போதே, இந்த விஷயத்த உடனே அம்மா கிட்ட சொல்லணும். நிச்சயமா இதை கேட்ட முதல்ல அம்மா சந்தோஷப்படுவாங்க. உடனே இதை சொல்லணும். ஐயோ ஐயோ, அப்படி போடு போடு. என்னாச்சு பாட்டி? என்ன முதலாளிமா? ஐயோ என்ன இந்த காந்திமதி இப்படி பொங்கி பொங்கி சந்தோஷமா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? நடந்த விஷயம் அப்படி அப்படியே 1/2 கிலோ அல்வாவை புழக்கணும் முழுங்குற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, இந்த சந்தோஷத்துக்காக தானே இவ்வளவு நாளா நாம காத்துக்கிட்டே இருந்தோம். அப்படி என்ன நடந்துச்சு பாட்டி? அப்பா, ஐயோ முதலாளியம்மா, அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? எது நடக்கணும்னு நாம ஆசைப்பட்டோமோ அது நன்றாக நடந்தது. நான் பார்த்த சீனை நீங்க பார்க்கவே இல்லையே. அந்த சீனை மட்டும் நீங்க பார்த்திருந்தீங்க, அப்படியே வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு இப்படி 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 இப்படின்னு ஒரு குத்து டான்ஸே போட்டிருப்பீங்க. பாட்டி ரொம்ப பேசாம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா சொல்றேன். எங்க போறேன்? நான் பார்த்த அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லாம இருப்பேனா? ஐயோ ஐயோ, நம்ம அர்ஜுன் தம்பியா? அது வேணும் வேணும். அந்த கோண வாய்க்காரி வசுந்தராக்கு நல்லா வேணும். மரியாதையா என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னம்மா நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நானே இந்த வலிய மறந்துட்டு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீங்களோட கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டு கோவப்படுறீங்க. பின்ன என்ன பாட்டி, நானே என் புள்ள அவ பக்கம் சாஞ்சிட்டானேன்னு கவலையில இருக்கேன். நான் இப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா குதிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ சரி சரி விடுங்க, நான் முதல்ல விஷயத்த சொல்றேன் கேளுங்க. தம்பி இங்க இருந்து வெறப்பா கோவமா போச்சு இல்ல, போன உடனே அந்த கோணவாய் வசுந்தராவை செம திட்டுச்சு. திட்டுனா சாதாரண திட்டா, எங்க வீட்டு திட்டா உங்க வீட்டு திட்டா? ஐயோ கண்டபடி திட்டி முடிச்சிருச்சு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு? உன் முகத்திலேயே முழிக்க பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. ஆனா அந்த வசுந்தரா கழுதையும் சும்மாவே இல்ல, பேச்சுக்கு பேச்சு எதிர்த்து உங்க பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தா. தம்பிக்கு கோவம் அப்படியே அதிகமாயிடுச்சு. அப்போ அங்க கைக்கு கிடைச்ச அந்த பீங்கா கப் எடுத்து அப்படியே அடிச்சுட்டு பாருங்க, அது மிஸ் ஆகி ஏன் கெட்ட நேரம் இது பாருங்க என் மேல பட்டுடுச்சு. அவங்க சண்டையோட ஹைலைட்டே இந்த வீர தழும்புதான் பாருங்க. என்ன சிரிப்பாத்தா, என்ன சிரிப்பு? இப்படியே அம்மா கிட்டயும் புள்ள கிட்டயும் நான் மாத்தி மாத்தி கஷ்டப்படுறத பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? அந்த வசுந்தராவோட நிலைமைய நினைச்சுதான் நான் சிரிச்சேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இது இப்படியே விட்டுறக்கூடாது முதலாளிமா. தம்பிய நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்ப வேணாலும் அவ பின்னாடியே போயிடும். ஐயோ பின்னாடினா பின்னாடி இல்ல, தம்பி நம்ம பேச்ச கேட்கலன்னா பிரச்சனை நமக்கு தானே. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்க அம்மா சென்டிமெண்ட் அப்படியே அள்ளி விடுங்க. தம்பி அப்படியே ஆடி போயிடும். அப்பதான் தம்பி நாம என்ன நினைக்கிறோமோ அதுல அப்படியே ஸ்டடியா நிக்கும். 4 தடவை இந்த மாதிரி தம்பி ஆட்டம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சீக்கிரமாவே அந்த வசுந்தராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுறலாம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, சீக்கிரம் அந்த நல்ல நாள் வரத்தான் போகுது. இவங்கெல்லாம் எப்பவும் மாறவே மாட்டாங்க. வசு அக்காவையும் அர்ஜுன் மாமாவையும் சந்தோஷமா இருக்க இவங்க விடவே மாட்டாங்க. இருங்க, உங்க அட்டகாசத்துக்குலாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ குளிருதே. என்ன இந்த குளிருது? ஏசி ரிமோட்டுங்க. எப்படி தூங்குறா பாரு. அவன் பெட்ல படுத்துக்கிட்ட என்ன பாடுபடுறான், தரையில படுத்துக்கிட்ட நிம்மதியா தூங்குறான். ஏதாவது கவலை இருக்கா அவளுக்கு? ஏய் வசு, ஏய் வசு. என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லி உள்ள வந்து படுத்தா. ஆனா இப்ப இவ நிம்மதியா தூங்குறான். நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கடவுளே, என்ன மாதிரி யோகத்துல வந்து பிறந்தோம்னு தெரியல. ஏய் வசு, இவளை இப்படி கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டா. எந்திரி.
என்ன அர்ஜுன் சார் தூங்காம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படியே ரொம்ப ஆசை உன் மேல, அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன் உன்ன. அரிசை, குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சமாவது சூடு சொரண இருக்கா? இப்படி தூங்குற படுத்துக்கிட்டே அந்த ஏசி ரிமோட் எடு. அதுக்கு எதுக்கு இந்த தலகாணியை தூக்கி போடுறீங்க? ஏய், காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு இருக்கேன், தந்து தொலை. ஏசிய 18 வச்சு படுத்திருக்க, என்ன குளிருது தெரியுமா? ரிமோட்டை வேற உன் பக்கத்துல வச்சுக்கிட்டா. நான் ஏன் ரிமோட்டை வச்சுக்க போறேன்? நான் அதை தொடவே இல்ல. ஓ, அப்ப ஏசி தானா ஆனாகி ரிமோட் உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்குச்சா? ஆள பாரு, பா படுப்பா. வந்துட்டா. ரொம்ப குளிர்தா? இல்ல, சூடா இருக்கு. குளிர்ற மாதிரி நடிக்கிற. கேக்குற பாரு கேள்வி. ஏசி முதல்ல ஆஃப் பண்ணு. நீங்க இப்பதானே ஏசி ஆஃப் பண்ணீங்க. ஆமா, ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா குளிர் தாங்க முடியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல சார், வெளிய ரொம்ப மழை, அதான் உங்களுக்கு இப்படி குளிருது. பேசாம நம்ம போர்வையும் சேர்த்து கொடுத்துடலாமா? ஐயோ அப்பா, முடியல. அம்மா, குளிருது. ஏய், தொடாம போத்தே. அதே சக்கல தொடாத. சரி சரி. இன்னும் குளிர்தா? இப்போ ஓகே 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 ஓகே, ஒண்ணும் பண்ணல. ரொம்ப தான் பண்றாரு. என்ன இவருக்கு குளிர் குறையவே மாட்டேங்குது. கொஞ்சம் கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டா சரியாகும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு இவர் ஓகே சொல்வாரான்னு தெரியலையே. சரி, கேட்டு பாப்போம். நான் வேணா உங்களுக்கு கை கால் தேய்ச்சி விட்டுமா? அப்ப குளிர் கொஞ்சம் குறையும். ஏய், இதான் சாக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? நம்ம அக்ரிமெண்ட் என்ன? உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாதுன்னு தானே அக்ரிமெண்ட். இந்த குளிர சாக்கா வச்சு என்னத்தோட திட்டம் முறியா நீ? இப்ப பாரு, அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட். உங்களை தொடர்றதுதான் எனக்கு லட்சியம். பாருங்க, உங்க நல்லதுக்காக தானே கேட்டேன். இல்லன்னா நாளைக்கு அவஸ்தைப்பட போறது நீங்க தான், நான் இல்ல. குட் நைட். ஏய் ஏய் ஏய், என்ன பயம் காட்டுறியா? நான் எதுக்கு அவஸ்தைப்பட போறேன்? என்ன ஆனாலும் சரி, நீ மட்டும் என்ன தொடவே கூடாது. குளிர் அதிகமானா நாளைக்கு ஜுரம் வரும். ஜுரம் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா பெரிய ஊசியா போடுவாங்க. ஐயோ, ரொம்ப பயம் காட்டுறாளே. மறுபடியும் ஹாஸ்பிட்டலு, கட்டுலு, ஊசி. கடவுளே, பேசாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாமா? சரி, நீங்க இப்படி நடுங்கிட்டே தூங்குங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம், ஓகே? ஏய் ஏய், என்ன தூங்க போற? நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்து கை கால்லாம் தேய்ச்சி விடு. நான் ஆசைப்பட்ட மாதிரியா? நான் ஆசைப்படவே இல்லையே. ஐயோ, நேரம் பார்த்து காலை வர்றாளே. சரி, எனக்கு குளிருது, வந்து தேய்ச்சி விடு காலை. வா. அப்போ அக்ரிமெண்ட் அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு கேன்சல் பண்றேன். வா. இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் கையையும் தேய்ச்சி விட்டுறலாம்ல. ஓ, அப்போ அக்ரிமெண்ட் நான் தான் கேன்சல் பண்ணிட்டேனேம்மா. அதை இப்பயா கேப்ப? வா, வந்து தொலை. கையை கொடுங்க.